கடுமையான மன அழுத்தத்தை சந்திச்சிங்க. நல்ல வேலை, நல்ல வியாபாரம் போன்ற அமைப்புகள், லாபம் வரக்கூடிய அமைப்புகள், இது ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. யார் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அப்படியே ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்ட நிலைமைகள்லாம் மாறி வீடு வாகன சேர்க்கை இருக்கும். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்குற சனிப்பெயர்ச்சி இப்போ நடக்க போகுது. ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி கடுமையான எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு இன்பமான ஒரு எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பும் சனிப்பெயர்ச்சியில் நிச்சயமாக இருக்கும். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போது? இந்த மார்ச் மாதம், வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி 2.25 வருஷம் அல்லது 2.5 வருஷம் பொதுவாக வரும். ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக அடுத்த வருடம் 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி நீடிக்கும், 2.5 வருஷ காலத்திற்கு. இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் மீன வீட்டிற்கு மாறப்போகிறார். பொதுவாகவே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை தருவார் அப்படின்றது கிடையாதுங்க. 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும், சில பேருக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பையும் கண்டிப்பாக தருவார். 7.5 சனி, அஷ்டமச்சனி வர்றது தான் கொஞ்சம் பெரிய அளவில் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் 7.5 சனியில் கூட எல்லாருக்கும் கஷ்டங்களை செஞ்சிடாது. 50 வயதுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, அது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை 7.5 சனி மாற்றம், 7.5 சனியே வந்தால் கூட பெரிய அளவில் கொடுக்காதுங்க. ஏன்னா சனி பகவான் மங்கு சனி, பொங்கு சனி இந்த மாதிரியான அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்துலேயுமே ஒரு விதிவிலக்கு இருக்குது. 7.5 சனினா என்னங்க? 2.5 வருஷம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு, இப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கிறீங்கன்னு வைங்க, விருச்சிக ராசிக்கு வரும்போதே அவர் உங்களுக்கு விரையச்சனியாக வந்துடுவார். உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கும் போது ஜென்மச்சனியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல போகும்போது அப்படியே பாதச்சனின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மச்சனி விலகப் போகின்றது கும்பராசிக்கு. அவங்களுக்கு பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதில் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாகவே விலகுது. ஒரு 7.5 வருஷம் இருந்து வந்த கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு விலகுது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி கம்ப்ளீட்டாக அப்படியே விலகுது. ஆக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இந்த நிலைமையில இந்த சனி பயிற்சியில் நடக்குதுங்க. இன்னொன்று, யோகம்னு யாராவது ஒருத்தருக்கு ஆகும் இல்லையா? அந்த யோகத்தில் பெரிய நல்ல யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் 90% பெரிய அளவில் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் இருக்குங்க. 7.5 சனி வருது, அஷ்டம சனி வருதுன்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருது. ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமையான கெடும்பலன்கள் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நிலைமையில் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு வேதை அமைப்பு வருகிறது. ஆகவே அஷ்டமச்சனி தொல்லைகளை இந்த தடவை விதிவிலக்காக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. சனின்னு கண்டிப்பாக பயப்பட வேணாங்க. சனி பகவான் சமூகத்தில் உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கை என்பதை என்னன்னு புரிய வைக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது அம்மா அப்பா நெருப்பு சுடும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தைக்கு நெருப்பு சுடும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத ஒரு குழந்தை டக்குன்னு அப்பா அம்மா இப்படி நகண்டவுடனே நெருப்பில் கை வைக்குது பாருங்க. நெருப்பு எப்படி சுடும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது கை வைக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தாங்க சனி. சனி அந்த நேரங்களில் 7.5 சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அந்த 2.5 வருஷமோ அந்த கடுமையான அமைப்புகளில் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிய வைக்கிறதுக்காக தாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு. நம்ம பாட்டில் வெள்ளந்தி மாதிரி யாராவது ஒருத்தரை நம்பிடுவோம், அப்படி நம்புவோம், இப்படி நம்புவோம், ஒரு சொந்தக்காரரை நம்புவோம், ஒரு இவரை நம்புவோம், ஒரு அறியாத ஒருத்தரை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருவோம், ஒருத்தர் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார், அதை நம்பி தொழிலை ஆரம்பிச்சிருவோம். இப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2.5 வருஷத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்குது, உனக்கு இப்போ தான் 30 வயசு ஆகுது, 70-80 வயசு வரைக்கும் இருக்க போகிற, இப்படிலாம் வாழ்க்கையில் இருக்க போது, இப்படிலாம் சமூகத்தில் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் சமூகத்தில் நடக்கும், இப்படிலாம் குடும்பத்தில் உன்னை கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் அண்ணன் நடந்துக்குவார், இப்படிலாம் அம்மா நடந்துக்குவாங்க, அப்பா அம்மா நடந்துக்குவாங்க என்பது மாதிரியான சில விழிப்புணர்வு தன்மைகளை தாங்க இந்த 7.5 சனி அமைப்புகளை கொடுப்பாரு. ஆகவே பெரிய அளவில் சனி இப்படி ஆயிட்டு அப்படின்ற மாதிரியான கஷ்டங்கள் எந்த ஒரு 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை. சனி என்பவர் ஒரு அனுபவங்களின் ஆசான்.
சனிக்காக எந்த ஒரு அமைப்புலையும் உண்மையிலே சொல்லப்போனால் சில நேரங்களில் பக்தி அமைப்புகளையும் இந்த சனி தாங்க கொடுப்பாரு. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியமே இல்லைங்க, ஜோசியத்தை நம்ப தேவையில்லைங்க என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாத்திக பகுத்தறிவுவாதம் பேசுபவர்கள் கூட ஜென்மச்சனி போன்ற அமைப்புகள் வரும்பொழுது கொஞ்சம் இதை ஜோசியத்தை நம்ப வச்சிடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆயினும் இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் இப்போது மாறப்போவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவு எந்த விதமான சோதனைகளையும் தராது என்பது உறுதிங்க. இப்போது அடுத்து ராசியை பார்க்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது ஆரம்பிக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் கடந்த காலத்தில் 9ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்திற்கு உங்களுக்கு மாறுகிறார். உண்மையில் ஒரு பாவ கிரகம் கோணத்தில் இருப்பதை விட கேந்திரத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல இவர் கேந்திரத்தில் வரக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு. இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம்னா, மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசி புனிதத்தை அடைகிறது. ராசிக்கு குரு மாறுகிறார். அதனை அடுத்து ஒரு 4 நாள்லேயே ராகு கேது பயிற்சி நடக்குது. அதை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு கேது மாறுகிறார். ஆக எல்லா நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் 2020, 21, 22 இந்த 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தை சந்திச்சிங்க. இப்போ ஒரு வருஷமாக கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவுக்கு எந்திரிச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அமைப்புகளை நீட்டித்து தருவதற்கான ஒரு நல்ல அமைப்பாக 10ஆம் இடத்தில் இருப்பதன் மூலமாக நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல வியாபாரம் போன்ற அமைப்புகள், லாபம் வரக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள், நல்ல கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பு என்ன படிக்கலாம், எது படிக்கலாம், இருக்கிற இடத்திலிருந்தே மாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு, எல்லாத்தையும் இன்னொன்னையும் சொல்லிடலாம். உங்களுடைய 9ஆம் அதிபதியான சனி இப்போது 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பை அப்படியே துல்லியமாக செய்யக்கூடிய நிலையில் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதால் பிள்ளைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மே மாதத்திலிருந்தே ஆரம்பிச்சிருது. பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை, பிள்ளைங்களுக்கு தொழில் இல்லை, பிள்ளைங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு அவைகள் அத்தனையும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். புதுசாக காதல் வரப்போகுது. ஏற்கனவே 2020, 21, 22 காதல்லாம் பிரேக்கப் ஆகி போச்சு நிறைய பேருக்கு. யார் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அப்படியே ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்ட நிலைமைகள்லாம் மாறி கல்யாணம் வர்றது, காதல் பண்ணுறது, இது எல்லாமே நல்லாக இருக்கும். எந்த ஒரு தொழிலும் சக்ஸஸாக இருக்கும். கையில் காசு நடமாடும். வீடு வாகன சேர்க்கை இருக்கும். வீடு கட்ட முடியாதவர்களுக்கு வீடு கட்ட முடியும். வாகனம் வாங்கலை, இது வரைக்கும் அம்மா அப்பா இதை ஒத்துக்கவே இல்லை, இந்த வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான அவர்களுக்கு வண்டி வாகனம் கரெக்டாக நடக்கும். வேலையில் இது வரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, 5-6 வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், ஒரே சீட்டில் தான் உட்காந்துருக்கிறேன், இந்த மாதிரியானவர்களுக்கு எல்லாமே அப்படியே வேலை அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், ப்ரொமோஷன்கள், பதவி உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கிறது. ஆக கல்வி மேன்மை, கல்வி முழுமையாக இருப்பது, வேலை நன்றாக இருப்பது போன்ற 10ஆம் இடத்துடைய பட்டம், பதவி, அந்தஸ்து, சம்பள உயர்வு போன்றவைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக பலன்களை கிட்டத்தட்ட 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல பலன்களை தரப்போதுங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பெயர்ச்சி.